இந்த பொண்ணு பிரேசில் நாட்டு பிரைம் மினிஸ்டர் கொல்றதுக்காக கன்சீவா இருக்கிற மாதிரி வேஷம் போட்டுக்கிட்டு பிரைம் மினிஸ்டர் இருக்கிற இடத்துக்கு போறாங்க. அங்க ஃபுல்லா செக்யூரிட்டி இருக்கிறதுனால அந்த பொண்ணு கன்சீவா வேஷம் போட்டு வந்தனால மயக்க வந்த மாதிரி நடிக்கிறா. செக்யூரிட்டி என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது எனக்கு லோ சுகர் இருக்கு, ஏதாவது ஸ்நாக்ஸ் இருக்குமான்னு கேட்கறா. செக்யூரிட்டி அங்கிருந்து கிளம்பணும்னா இவளும் அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறா. பிரைம் மினிஸ்டர் யூஸ் பண்ற போன் எடுத்துட்டு இவ ஒரு போன் அங்க வச்சுட்டு போயிடுறா. அந்த போன் ஒரு அட்வான்ஸ்டு ஹிடன் பாம். இது தெரியாம பிரைம் மினிஸ்டர் அதை யூஸ் பண்ணும்போது அதை ஆக்சஸ் பண்ணி பிரைம் மினிஸ்டர் அங்கேயே கொன்னுடுறாங்க. அதுக்கப்புறம் அங்கிருந்து எல்லா செக்யூரிட்டியும் அந்த பில்டிங்கே பிளாக் பண்ணிட்டு அங்கிருந்து யாரையும் வெளியே விடாம பாத்துக்கிறாங்க. இவளோட கேங்ல இருக்கிற சைபர் கிரைமுக்கு கால் பண்ணி அங்கிருந்து எப்படி கிளம்புறது, இங்க என்ன நடந்துச்சு எல்லாத்தையும் சொல்லிட்டு அந்த பில்டிங்கோட மேப்பையும் வாங்கிடுறா. இவளுக்கு ஆப்போசிட்ல இருந்த கண்ணாடியை வச்சிருந்த கண்ணை வச்சு ஃபயர் பண்ணி பக்கத்துல ஒரு சேர் இருக்கும் அதை எடுத்து உடைச்சு அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓட பாக்குறா. இந்த மேட்டர் அங்கிருந்து எல்லா செக்யூரிட்டி கார்டுக்கும் தெரிஞ்சு எல்லாம் கண்ணோட இவளை துரத்த ஆரம்பிச்சிடறாங்க. இவளும் அங்கிருந்து எப்படியாவது தப்பிக்கிறதுக்காக ஸ்டெப்ஸ் வழியா இறங்கி ஓடி வந்துட்டு இருக்கா. இருந்தாலும் இவளால முடியாது. இவ போட்டு அந்த கன்சீவ் வேஷத்தை கலைச்சிட்டு ஒரு ரிச் கேர்ள் மாதிரி மாறிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறா. செக்யூரிட்டியும் இவளை தேடிட்டு இருக்க நேரத்தில் அவங்க முன்னாடியே கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கா. ஏன்னா இவ ரிச் கேர்ள் மாதிரி வேஷம் போட்டதுனால அவங்களுக்கு அடையாளம் தெரியாது. கடைசியா இவங்களோட கேங் பிளான் போட்ட மாதிரியே பிரைம் மினிஸ்டரை கொண்டுட்டு அங்கிருந்து தப்பிச்சிடுறாங்க.